என்ன இப்ப முத நாளே பயங்கரமா குக்கிங் போயிட்டு இருக்கு. சக்கரை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, உள்ள இருக்காரு வாங்க. பொங்கல் சாதம் பயிர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்துட்டு இருக்கு. முத சாணி கரைச்சு தான் தெளிக்க போறேன். புது வீட்டுக்கு அதானே. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சாச்சுப்பா. என்ன பண்றீங்க? எங்க கோலம் போட்டு முடிச்சிட்டீங்க போல. இது என்ன செய்யுதா? பாய். ஜஸ்விதாவும் நம்ம ரத்துஷ்னாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் பிஞ்ச். நீங்க மட்டும் எப்படி 2 பேரும் ஒன்னா சேம் பிஞ்சா ட்ரெஸ் வந்து மாட்டுது? ஜஸ்விதாக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் தூங்கி இருந்து இப்பதான் ஏஞ்சாலே ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் மட்டும் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங். ஆமா, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போய் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால வேற ஒரு பேபியை வந்து நாங்க வாடகைக்கு எடுத்துருக்கோம். ஓகே டன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பார்த்து பத்திரமா போனோம். பாய் பாய் பாய். அழகான வீடு கட்டிருக்கீங்க. சுத்தி போட்டுருங்க இன்னைக்கு. ஆமா. சாப்பிட்டீங்களா? என்ன இப்ப முத நாளே பயங்கரமா குக்கிங் போயிட்டு இருக்கு. ஆமா, சக்கரை பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வந்து பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி படைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சாதம் சாம்பார்லாம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கேன். இங்க பாத்தியா நான் சொன்னேன் இல்லையா, 4 burner அடுப்பு வாங்கினா நாங்க எல்லாத்துலயும் சமைப்போம் சொல்லிட்டு எல்லா பாத்திரமும் கரெக்டா ஃபிட் ஆகுது. பொங்கல் சாதம் பயிர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்துட்டு இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை பொங்கல் அப்புறம் சாதம் சாம்பார் வடை அப்புறம் பாயசம் வச்சு வந்து வேற லெவல் சங்கீதா. நீ வந்த முத நாளே வேலையை காட்டுற போல. சரி சரி, அதெல்லாம் படைக்கணும் பேபி. செஞ்சு சாமி படைக்கணுமா. எல்லாமே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாமி படைச்சுனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே தூங்கணும். ஃபர்ஸ்ட் நாள். ஆமா, ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் இங்க வீட்லயே இருக்கணும். ஆமா. உள்ள வாங்க, உள்ள இருக்காரு வாங்க. ஹாய் ஹாய்க்கா. 3 மணிக்கு தூங்குவாங்க. வாங்க 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 வாங்க. ஹாய் சியோன். ஹாய். காரோட தான் கையில வராமல. இது கார் தான். சங்கீதா சங்கீதா முத கிச்சன்ல இருந்து காட்டு. மேலையா? ரிஃப்ளெக்ஷன் தான், ரிஃப்ளெக்ஷன். அது ஒரு பார்ட்டிஷன், அவ்வளவுதான். அங்க ஃப்ரிட்ஜ் வரும், இங்க ஃப்ரிட்ஜ் வரும். 1000 ஸ்கொயர் ஃபீட் தான். ஆமா. சாப்பாடு தான் வந்து
பாத்தீங்கன்னா அண்ணா போட முடியல சார், அதனால வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் அது போட முடியலன்றது இல்ல, வந்த நேரங்கள் வந்து வேற, எங்க மிஸ்டேக் தான் அது. அதனால நம்ம மன நிறைவோட ஸ்வீட் சாப்பிட்டா போதும். ஸ்வீட் போட்டு வீடு நீ எப்ப வேணாலும் வரலாம், சொன்ன மாதிரி நல்லா அவசரம் புது சொல்லாத, ஏன்னா அடுத்த வாரம் எங்க போலாம்னு பிளான் பண்ணுவோம். அடுத்த வாரம் நீங்க பாய். ஆமா நாங்க கெஸ்ட் இருக்கும் போது வந்து இப்படி கட்டி வந்தோம்னா நியூசன்ஸ் நினைப்பாங்க. இவ்வளவு கவனிக்க முடியாது, நாங்களும் இவங்கிட்ட பேச முடியாது சங்கீதா கிட்ட. ஆமா கேள்வி கேட்டாங்க தெரியுமா, சங்கீதா கூப்பிடலையா, ஏன் சண்டையா? நாங்க அதான் நான் சொன்னேன், இப்ப தயவு செய்து வீடியோல எங்க சங்கீதா இருக்குன்னு பார்த்து போட்டு விடு அப்படின்னா போட்டும் அந்த கேள்வி வருது, முழுசா பார்க்காம. அதேதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கும். சோ வந்த ஒரு மன திருப்தி எங்களுக்கும் வந்துருச்சு. சங்கீதா பேரை சொல்லி ஜாலியா நாங்க பாண்டிச்சேரியும் என்ஜாய் பண்ணோம், சங்கீதா வீட்லயும் என்ஜாய் பண்ணோம். மறுபடியும் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஆமா இன்னொரு ட்ரிப் வாங்கக்கா, பக்காவா நம்ம இங்க வந்து செமையா பண்றோம். ஓகே. காலையில எழுந்து போறோம், பாண்டிச்சேரியில வஞ்சர மீன் பிடிக்கிறோம், முழுசா 6 கிலோ 7 கிலோ நான் ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்துடும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சமைச்சு ஜாலியா சாப்பிட்டு. ஆமா அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க மிக விரைவில். ஆமா. பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு தேவையான பொருளாக வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க நைட் நம்ம ஸ்டே பண்ண போறோம் இல்லையா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மாத்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பா வந்து இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, அப்பா வந்து நம்ம கூட இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ், அப்புறம் குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடு செய்யல, அதனால வந்து பாத்தீங்கன்னா தோசை கரண்டி சாப்பாடு செய்யறதுக்கா. ஆமா, அப்புறம் பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப் எல்லாம் இல்ல. நம்ம மதியம் சமைச்ச சாப்பாடு எல்லாம் இருக்கு பாத்திரம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பையில வந்து பாத்தீங்கன்னா தேவையான திங்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்ப நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்டு இங்க நைட்டு ஸ்டே பண்ணணும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப புது வீட்டுலதான் இன்னைக்கு பூரா. ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா இங்கதான் இருந்தோம், நைட்டு இங்க ஸ்டே பண்ணோம். சோ மனை ஏறினவங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்கு போகணும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நைட்டு டின்னர் வந்து தோசை. மதியம் வச்சு சாம்பார் சூடு பண்ணிட்டு தோசை சுட்டு சாப்பிடணும். ஓகே. ஜெயஸ்ரீதா ஜெட்டி போடல போல ஜெயஸ்ரீதா. அவன் ஜட்டி ஃபுல்லா உச்சா விட்டு ஃபுல்லா நினைச்சு போட்டா. அதுக்கு அவன் கட்டப்பை, அவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டப்பை நிறைய ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கேன் நானு. என்னம்மா ஜெயஸ்ரீதா, என்னம்மா? சரி, ஆப்பிள் ஆப்பிள். அத்தை மாமா வந்திருக்காங்க, அவங்க தான் மனையாருனாங்க இல்லையா, அவங்களுமே இங்க ஸ்டே பண்ணணும். அதனால அவங்க இங்க ஸ்டே பண்ணுவாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டுமா, என்ன போகணும் ட்ரெஸ் மாத்தி சட்டை மாத்து, சட்டை மாத்திவா. ஆமா நைட்டு என்ன கிச்சன்ல ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாக்கு புது கிச்சன்ல சமைக்கிறாரு. சரி, தோசைமா வந்து மீந்துருச்சு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும். அதை வச்சு இங்க ஸ்டோர் பண்ணி வச்சு அதுல தோசை சொன்னேன். பேபி நான் புள்ளம் சொல்லிட்டு ரொம்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? எனக்கு குடிஞ்சு சமைக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இல்ல, நீங்க புதுசா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறோம்ல, குடிஞ்சிட்டே சமைக்கிற மாதிரி இருக்கு. அங்க வந்து சிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நான் காணு இப்படி திறந்து அது போய் இப்படி திருவி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. இந்த கிச்சனுக்கு ஏத்த மாதிரி நீ அடாப்ட் ஆயிக்கணும் சரிங்களா? நீ தானே வந்திருக்கோம், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்க வேண்டியதான். அப்புறம் அங்க வந்து இப்படி சமைப்பேன், இப்படி சமைச்சிட்டே இருப்பேன், இப்படி உடனே கழுவிடுவேன். இப்படி எட்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு இங்க வச்சுட்டாரு, சிங்குக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்து பாத்தீங்கன்னா கை கழுவுற மாதிரி. ஏன் அப்பப்ப கழுவினே இருக்கணுமா கைய? அது மாவு எல்லாம் படுதுல. இங்க பாரு பேபி, சிங்க் ஃபுல்லா பாத்திரம் ஆயிடுச்சு. என்ன பேபி டிஷ் வாஷர் டெமோ பாத்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டே வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே எடுத்துட்டு வந்து பார்த்தா அதுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் வந்துச்சு பாத்திரம். அப்படியே பில்டப் போடுவாங்க பாரு, ஒரு தாம்பூல தட்டு, ஒரு குக்கர், வானல் தான் இருக்கு, அவ்வளவுதான். பாத்துக்க
அந்த டெமோ பார்க்க கூட இல்ல. அதனால வந்து அவர் ஆர்வம் தான். பாக்கலாம், டிஷ் வாஷர்லாம் அப்புறமா பாக்கலாம். ஓகே, முதல்ல எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு கத்துக்கணும். ஆமா, தோசையை தீச்சிட்ட, தோசை தீ கம்மியா வையே. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பத்த வச்சு பார்த்தேன். இதுல என்ன தீயே வர மாட்டேங்குது, எப்படி இதுல சமைக்கிறதுன்னு. இதுல நான் 4 கிலோ டபரா வச்சிருக்கேன் பிரியாணிக்கு. பிரியாணி கூட இதுல வச்சு பாத்தீங்கன்னா கிண்டலாம் போல, அந்த அளவுக்கு வீர்ந்து தீ வந்து பாத்தீங்கன்னா வருது. இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. சோ மத்த 2மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருசு, செகண்ட், இது 2 தேர்ட் ஃபோர்த். எஸ்டா ஊவா சாப்பிடலாமா? என்ன பண்ற ஜிஷா? குழம்பு சாக்கா குண்டா உள்ளே கை விட்டு எடுக்கிறான். எனக்கு குழம்பு ஊத்துறாங்க. உனக்கு குழம்பு ஊத்துற, அதுல மாம்பழம் சொல்லிட்டு வெறும் மாம்பழத்தை தேடி எடுத்து சாப்பிடுறாரு அவரு. அம்மா குழம்பு ஊத்துடி, இதுல அம்மா குழம்பு ஊத்த. அம்மாக்கு ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் எந்த இடத்துல படுத்திருக்காங்க பாருங்க. பேயோட ஃபர்ஸ்ட் நாளே யூஸ் பண்றோம். ஜஸ்விகா வந்து மண்டபத்துல கல்யாணம் நடக்குதுங்க. அங்க எட்டி பாத்துக்கிறாரு, எந்த வேடிக்கை பாக்குறாரு. டாய் என்ன பண்றீங்க? கீழே படுக்க மாட்டியா? தரையெல்லாம் படுக்க மாட்டீங்க. நாங்க எதுக்கு இது போட்டுருக்கோம்? உனக்கு கால் அங்க இடிக்கல, மூணிட்டு இருக்குதா? பிரியா இருக்கா? ஈஸியா பெட் இது மாதிரி பெருசா நம்ம காட்டு செஞ்சிருக்கலாம் போலயே. சீக்கிரமா புது வீட்டுக்கு வர்றதுக்குள்ள குஷன் எப்படியே போட்டுருக்கணும். ஓகே, நீ தப்பா படுத்துக்கிற பாரு. தலை அந்த சைடு வைக்கணும், கால் இந்த சைடு நீட்டணும். ஆமா, இன்னைக்கு நாங்க தூங்க போறோம் புது வீட்டுல. ஆமா, புது வீட்டுல தங்கறதுக்காக 2 பெட்ஷீட் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கோம். திரும்பி படுத்துக்குங்க. ஜஷிதாவா பொறுப்பு தான் பேபி. ஊர்ந்துக்கிட்டு ஊர்ந்தானா எனக்கு தெரியாது. எப்படி பொறுப்பா பத்துறா ஜாலியா பத்துக்குன்னு வேடிக்கை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா காலையிலே 5:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஞ்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல சாணி தெளிக்கலாம் சொல்லிட்டு சாணி கரைச்சி வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மண்தரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாணி காய்ச்சி கூட சூப்பரா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கே மாடு நம்ம வீட்டுக்கிட்டே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மாடு சுத்திட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாணி போட்டு வச்சிருந்தா அதை எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாணி தெளிச்சு முத சாணி கரைச்சி தான் தெளிக்க போறேன். ஆமா, புது வீட்டுக்கு அதானே. சரி, இதான் நீ கேட்க. ஆமா, ஆனா இதுல நின்னு தெளிக்கணும். எந்த பக்கம் வேணா நின்னு தெளி. லைட்டா தெளிச்சுட்டு சூப்பரா ஒரு கலர் கோலம் நம்ம போட்டுறோம். ஓகே, நேத்து வந்து நம்ம பாப்பாலாம் போட்டிருந்தாங்க அழகா. இன்னைக்கு நம்ம கை வச்சு இங்க காட்டுறோம். ஓகே, கோலம் போடுறீங்களா? எங்க அம்மாக்கு கோலமே போட தெரியாது, சிக்கு கோலம் போடுவாங்க, அவ்வளவுதான். சொல்லக்கூடாது. அப்படிதான் தெளிச்சு வச்சீங்க. நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து வாசப்படி. மேக்சிமம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு இருந்து தெளிப்பாங்கல்ல. நம்ம வாசப்படினால இப்படி தெளிப்போம். ஆமா, நிறைய கல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி குட்டியா ஜல்லி இருக்கு. நல்லா இருந்ததுதான். ரோடு நேரம் சொல்லிட்டு இவருதான் கல்லெல்லாம் கொண்டு வந்து வாசல்ல கூட்டிட்டாரு. ஆமா, ரொம்ப பள்ளமா இருந்தது, அதனால நல்லா ஃபுல்லா மண் அடிக்கணும் சங்கீதா. ஹைட்டுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆமா, மண்ணுலாம் வந்து பாத்தீங்கன்னா உதற மாதிரி அந்த மேட்டை வாங்கிட்டு வந்து போகணும். இங்க ஒண்ணு போடணும், அங்க ஒண்ணு போடணும். ஏன்னா மண்ணு தறி மிஷின் தானே உள்ள போறோம், மண்ணு உள்ள போயிடும். கோலம் போட பாருங்க, எங்க போனுக்கா காப்பி அடிச்சுதான் கோலம் போடுவேன்.
இல்லன்னா என்னோட ஸ்டார் குழம்பு போடுவோம், முக்கோண குழம்பு. ஓகேவா? ஒரு நல்ல குழம்பா போடு முத நாள். வெள்ளி குழம்பு, ஒரு பூ குழம்பு எங்க அம்மாவே போடும். கலர் கொடுங்க. வந்து போன வருஷம் மார்கழி மாசத்துக்கு வாங்கினது கோலமா மார்கழி மாசம் ஃபுல்லா கோலம் போட்டு கலர் வச்சுட்டு மறுபடியும் புது வீட்டு இருந்து கலர் போட எடுத்துன்னு வந்துட்டோம் பத்தியா. சரி சரி. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிறைய கலர் வாங்கிக்கணும். ஓகே, எல்லா கலரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இதுக்கப்புறம் டப்பா வாங்கி வந்துச்சுன்னா டப்பால எங்கேயே வச்சிடலாம். நம்ம இந்த ஒரு செல்ஃப் மாதிரி ரெடி பண்ணிட்டுனா நம்மளே ரெடி பண்ணோம் சங்கீதா. ரேக்கு நிறைய வந்து பழவெல்லாம் கிடையாது. ஆனா போட்டு ரெடி பண்ணிட்டு வச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம். நான் மேல அங்க போய் டப்பாலாம் எல்லாமே எடுத்துன்னு வர முடியாதுன்றதுனால கவரை வந்து கொஞ்சம் போட்டுருந்தேன். இப்படி பாத்தீங்கன்னா அழகா டப்பா வாங்கி அழகு போட்டு வச்சுக்கணும். போடலாம் எங்க கோலம் போட்டு முடிச்சிட்டீங்க போல. சூப்பரா இது ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா கலர் கோலம் பெருசா போட்டாச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கலர்லாம் கொடுத்து கலர் மீதி பண்ணி வச்சிருக்கோம். மேபி கலர் இது தீர்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட வேண்டியதான். 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கணுமா? 3 நாள் தான். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரணும். ஆமாப்பா. அவ்வளவுதான். நம்ம போய் டீ போடலாமா? பால் தயாரிச்சியா? தேவையான பொருள் எல்லாமே எடுத்துனுங்க. டீ தூள் குண்டா யார் எடுத்துன்னு வருவா? ஏன் பால் குண்டா எதுவுமே இல்லையா இங்க? பால் காசு மாவு வச்சுக்கிறேன். பால் காசு நீ அதை என்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச குண்டா எடுத்துனுவானு. டீ போடுற பாத்து எடுத்துன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் இல்ல, அதனால ஒன்னொன்னு போய் எடுத்துட்டு வரதா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பரா போட்டாச்சு கோலம். பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் கோலம் போட்டாங்க. முத வேலையா டீ தான் குடிச்சிட்டு இருக்காரு. காலையில டீ தான் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா தூங்கினேன். எனக்கு விடிஞ்சதே தெரியல. இப்ப தூங்கி அப்படியே உடனே எழுந்திருமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வருதா? ரொம்ப தூக்கம். ஆமா, ஏன்னா முன்னாடி நாள் ஃபுல் டே முடிச்சிட்டு இருந்தோம். நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தூங்கல. மறுநாளும் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு தூங்க கூடாதுன்னு சொன்னாங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்கவே இல்லை. இவ்வளவு கூட தூங்கினாரு. ஃபுல் டே முடிச்சிட்டு இருந்தேன் நானு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாத நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா தூங்கி ஏஞ்சாச்சுப்பா. வேற லெவல் இருக்கு இந்த வீடு. சோ நல்ல காலையில டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். சோ வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, வீடு சூப்பரா இருக்கு சொல்லிட்டு போயிருந்தாங்க. யாருப்பா இந்த பில்டிங் வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரு ஃபுல்லாவே உங்களை பத்தி தான் பேசியிருக்காங்க, இந்த வீட்டை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு குட்டி பசங்களாம் வந்து வீடியோ போட்டிருந்தேன்ல, அக்கா நான் வீடு பார்த்தேன் சூப்பரா இருக்கு சொல்லிட்டு ஓடி போய் அழகா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கு சொல்லியிருந்தாங்க. நீ சொல்ல உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? நம்ம வீட்ல இவ்வளவு நாள் நீ கட்டி முடிச்சு ஒரு எலும்பா தேஞ்சு போயிருக்க. ஃபீலிங்ஸ் ஒண்ணும் கிடையாது. நல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு 10 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளவுதான். எல்லாம் டயர்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பயங்கர ஒர்க்கு. ஒரு மாசமாவே வந்து ரொம்ப டைட்டா வேலை போயிட்டு இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கலாம் அதுதான். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, அப்பா காலையில வெளியே வாக்கிங் போயிட்டு வராரு போலயே. நம்ம சொந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷம் அது வேற லெவல் தான். இருந்தாலுமே நம்ம புது வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம வீடு ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது வந்து தங்கி, நம்ம பழகிடுச்சு. ஆமா, சோ வீடு வந்து பாத்தீங்கன்னா பழகுன மாதிரி இருக்கு. நல்லா தூக்கம் வருது. எங்க மாமா என்ன சொல்லிட்டு போனாரு, நல்லா தூக்கம் வருது. எந்த வீட்லயும் நான் இது மாதிரி போய் முத நாள் படுத்தா தூக்கம் வந்தது கிடையாது, இங்க அவ்வளவு நல்ல தூக்கம் வருது, சூப்பரான வீடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. காலையில அப்போ வாக்கிங் போயிட்டு வர்றாரு. அவரு டெய்லியுமே காலையில வாக்கிங் போவார். சரிங்களா, டீ குடிச்சிட்டு டீ குடிக்கிறதுக்கு போவாரு. போயிட்டு கோலம் கலர் கோலம் ஜெசிதா வந்து பாத்தாரு கோலம் போடுறப்ப, பாத்துட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டாரு அவரு. ஜெசிதாக்கு மட்டும் பால் வந்து போட்டு தரணும்.